ஹாய் வெல்கம் ஆல் 2025ல் வரப்போகிற பிசி எக்ஸாமுக்காக சிக்மா பேட்ச் அப்படின்ற டைட்டில் கீழே உளவியல் வகுப்பு வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வகுப்பில் உங்களுக்கு டோட்டலாக 1500 கொஷின்ஸும் 30+ டெஸ்ட்டும் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்து சதுரம், செவ்வகம், முக்கோணத்தோட பரப்பளவு சுற்றளவு வந்து நம்ம பார்ப்போம். இது வந்து 6th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் இருக்குது. இந்த சிக்மா பேட்சோட டீட்டெயில்ஸை நான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இந்த டெமோ வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஜாயின் பண்ணுற பிளான் இருந்தால் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. மேக்ஸுக்கு இதை தாண்டி நீங்கள் வேறு எதுவுமே படிக்க வேணாம். ஸோ பிசியில் உளவியல் பொறுத்த வரைக்கும் டோட்டலாக 25 கேள்விகள் கேட்பாங்களா? இதில் 5 வந்து தமிழ் இருக்கும். இந்த 5 தமிழுக்கு வந்து நாங்கள் உங்களுக்கு பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். அதாவது டாபிக் வைஸாக 6th-லேருந்து 10th வரைக்கும் இதுக்கு முன்னாடி கேட்ட கொஷின்ஸை வச்சு கம்பைல் பண்ணி உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். இதை நீங்கள் படித்தா போதும். நெக்ஸ்ட்டு ஒரு 5 to 6 கொஷின் என்ன கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் கேட்பாங்க. இந்த மேக்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6th-லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக்கை ஃபோக்கஸ் பண்ணி மட்டும் தான் நமக்கு வந்து கேட்டுட்டு இருந்திருக்காங்க 2022லையும் 23லையும். ஆல்ரெடி இதோட ப்ரூஃப் வீடியோ வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டேன். அதோட பிடிஎஃப்பும் வந்து டெலகிராமில் நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி அந்த பிடிஎஃப் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸ் வந்து எப்படி படிக்கணுன்ற ஐடியா உங்களுக்கு கிடச்சிரும். நம்ம கிளாஸில் வந்து இதே பேட்டர்னை தான் ஃபாலோ பண்ண போகிறோம். 6th-லேருந்து 8th வரைக்கும் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக நான் வந்து எடுத்து கொடுத்துருவேன். இருக்கிற இந்த கூற்று காரணம் கேள்விகள் எல்லாமே வந்து உங்களுக்கு இதில் கவர் ஆயிரும். ஆல்ரெடி 6th ஸ்டாண்டர்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு. செப்டம்பர் 16ஆம் தேதி வந்து 6th ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஜாயின் பண்ணி இந்த கிளாஸ் அட்டன் பண்ணி அப்படியே டெஸ்ட் வந்து எழுதிட்டே வாங்க. உளவியலில் இதை தாண்டி நீங்கள் வேறு எதுவுமே படிக்க வேணாம். ஸோ இந்த 10 கொஷின் முடிஞ்சிச்சா? பேலன்ஸ் வந்து 15 கொஷின் இருக்குது. இதில் வந்து டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் டாபிக் வரும். அதையும் வந்து உங்களுக்கு நாங்கள் எடுத்து கொடுத்துருவோம். அதுக்கடுத்து ரீசனிங்னு சொல்லுவாங்களோ அது வந்து வந்துடும். அதாவது பகடை கணக்குகள், இரத்த உறவுகள், இந்த டாபிக்லாம் வந்துடும். ஸோ 7th ஸ்டாண்டர்ட் வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 7th முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ரீசனிங்கோ டேட்டா இன்டர்பிரிட்டேஷனும் அப்படியே பேரலாக வந்து உங்களுக்கு எடுத்து கொடுத்துருவோம். டோட்டலாக 1500 கொஷின்ஸ் இருக்கும். 30+ டெஸ்ட் வந்து உங்களுக்கு நாங்கள் கண்டக்ட் பண்ணி முடிச்சிருவோம் எக்ஸாமுக்கு முன்னாடி. கிளாஸ் டியூரேஷன் வந்து 50 டேஸ் சொல்லியிருக்கேன். அதாவது அக்டோபர் 20க்குள்ளே உங்களுக்கு வந்து கிளாஸ் முடிஞ்சிடும். அதுக்கடுத்து வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ஃபுல் டெஸ்ட் மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? இப்போ நடக்கிறது வந்து கிளாஸ் டெஸ்ட் மாதிரி. அதாவது நாங்கள் எடுத்ததை நீங்கள் படிக்கிறதுக்காக உங்களுக்கு வந்து வைக்கிற டெஸ்ட்டு. இதை நீங்கள் ரெகுலராக படிச்சுட்டு வந்தாலே ஃபுல் டெஸ்ட் வந்து உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஃபீஸ் டீட்டெயில்ஸ் வந்து 600 ரூபா. டிஸ்கிரிப்ஷனில் ஆப்போட லிங்க் இருக்குது. அந்த ஆப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணி பே பண்ணாலும் சரி, இல்லை இந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்ற கைடன்ஸ் வந்து நாங்கள் கொடுத்துருவோம். ஸோ இந்த டெமோ வீடியோ பாருங்கள். பிடிஎஃப் வந்து டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணிடுவோம். அந்த பிடிஎஃப்பும் பார்த்துக்கோங்க. ஜாயின் பண்ணுற பிளான் இருந்தால் ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லைனா அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து 6th ஸ்டாண்டர்ட் மேக்ஸோட டேர்ம் 3 தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறது லெசன் நம்பர் 3. லெசன் நம்பர் 3 பேர் வந்து சுற்றளவு மற்றும் பரப்பளவு. அதாவது மேக்ஸ்லேயே வந்து டஃப் அப்படின்னு நிறைய பேர் அவாய்ட் பண்ணுற ஏரியா எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா அண்ட் வால்யூம்னு சொல்லுவோம். அதாவது பரப்பளவு மற்றும் கொள்ளளவுன்னு சொல்லுவோம். இல்லைனா 2D 3Dன்னு சொல்லுவோம். இல்லைனா அளவியல்னு சொல்லுவோம். எல்லாமே ஒன்று தான். இதோட இன்ட்ரடக்ஷன் வந்து இந்த 6th மேக்ஸில் டேர்ம் 3ல் இருக்குது. அதை தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த சுற்றளவு பரப்பளவில் வந்து 3 ஷேப் வந்து கவர் ஆகுது. ஒன்று வந்து ரெக்டாங்கிள்னு சொல்லுவோம். அதாவது செவ்வகம்னு சொல்லுவாங்க. இல்லைனா ஸ்கொயர்னு சொல்லுவோம். அதாவது சதுரம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ட்ரையாங்கிள்னு சொல்லுவோம். அதாவது முக்கோணம்னு சொல்லுவாங்க. இந்த ஷேப் வந்து இந்த 6th ஸ்டாண்டர்டில் கம்ப்ளீட் ஆகிடும். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஒரு சதுரத்தின் நீளம் 12 சென்டிமீட்டர் மற்றும் அகலம் 10 சென்டிமீட்டர் எனில் அதன் சுற்றளவு காண்க. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு சதுரத்தோட நீளம் வந்து 12 சென்டிமீட்டர், அகலம் வந்து 10 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் ரெக்டாங்கிள்னு கொடுத்துருவாங்க, நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ரெக்டாங்கிள் ஷேப் வந்து இதுதான். ரெக்டாங்கிளை பொறுத்த வரைக்கும் இதை தான் லென்த்துன்னு சொல்லுவாங்க, அதாவது நீளம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து இதுதான் நீளம்னா ஆப்போசிட்டில் இருக்கிற இதுவும் வந்து லென்த்து, இதுவும் வந்து நீளம்னு தான் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு இதை தான் என்னென்னு சொல்லுவாங்க, அகலம்னு சொல்லுவாங்க, பிரெத்துன்னு சொல்லுவாங்க. இது வந்து பிரெத்துனா இதுவும் வந்து பிரெத்து தான், அகலம் தான். இப்போ நம்ம இங்கே வந்து எல்லுன்னு போடுறோம், இங்கேயும் எல்லுன்னு போடுறோமா? ஸோ 2 இடத்துலையும் வந்து எல்லோட வேல்யூ சேமாக தான் இருக்கணும். அதே மாதிரி இங்கே பின்னு போடுறோம், இங்கே பின்னு போடுறோமா? ஸோ பியோட வேல்யூவும் சேமாக தான் இருக்கணும். எப்போவுமே கொஷினில் வந்து என்ன ஷேப் கொடுத்துருக்காங்களோ அது வந்து போட்டுருங்க. இங்கே சதுரம்னு சொன்னாலும் நீளம் வந்து 12 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க, அகலம் வந்து 10 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. சதுரம் பொறுத்த வரைக்கும் எல்லா சைடுமே வந்து சேமாக இருக்கணும். இந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதை நம்ம சதுரம் பார்க்கும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ கொஷினில் வந்து ஒரு ஷேப் சொல்லியிருக்காங்க. அந்த ஷேப்போட நீளம் வந்து 12 சென்டிமீட்டர். இது வந்து 12 சென்டிமீட்டர். இது 12 சென்டிமீட்டர்னா இதுவும் வந்து 12 சென்டிமீட்டர் தான். இதுவும் நீளம் தான். நெக்ஸ்ட் அகலம் வந்து 10 சென்டிமீட்டர். 10 சென்டிமீட்டர்னா இதுவும் 10 சென்டிமீட்டர் தான். இப்போ அதோட சுற்றளவு என்னன்னு கேட்குறாங்க. இப்போ ஒரு ஷேப் எடுத்துக்கோங்களேன். இப்படி ஒரு ஷேப் இருக்குது. இப்போ இதோட சுற்றளவு நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த இடத்துல ஆரம்பித்து அப்படியே இங்கேருந்து அப்படியே ஒரு டேப் வச்சு நீங்கள் மெஷர் பண்ணிகிட்டே வாங்க. மெஷர் பண்ணிகிட்டே வரும்போது ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி அதை சுற்றி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி வரும்போது இந்த இடத்துல ஒரு மெஷர்மெண்ட் வருது. அதாவது இப்போ 10 மீட்டர்னு வருதுன்னு வைங்களேன் அந்த டேப்பில். ஸோ இதுதான் வந்து இந்த ஷேப்போட சுற்றளவு.
சரிங்களா? சுற்றளவுனா அதை சுற்றி இருக்கிற அந்த மெஷர்மெண்ட் தான் சுற்றளவுன்னு சொல்லுவாங்க, வேறு எதுவுமே இல்லை. அதாவது பெரிமீட்டர். அப்போ இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆரம்பிக்கலாமா? இந்த இடத்துல ஆரம்பித்து ஃபஸ்ட்டு இந்த இடத்த நீங்கள் கவர் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஒரு 12 சென்டிமீட்டர் வந்து கவர் ஆகும். ப்ளஸ் இங்கேருந்து இது வந்து ஒரு 10 சென்டிமீட்டர் கவர் ஆகும். ப்ளஸ் இங்கேருந்து திரும்பவும் இதை நீங்கள் கவர் பண்ணும்போது ஒரு 12 சென்டிமீட்டர் கவர் ஆகும். ப்ளஸ் திரும்பவும் இதை நீங்கள் கவர் பண்ணும்போது ஒரு 10 சென்டிமீட்டர் கவர் ஆகும். நீங்கள் ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே திரும்ப வந்து எண்ட் ஆகிட்டீங்க. ஸோ இதை தான் வந்து சுற்றளவுன்னு சொல்லுவாங்க. ஆட் பண்ணிங்கன்னா 10, 20, 30, 40, 42, 44ன்னு வரும். ஸோ இந்த ஷேப்போட சுற்றளவு வந்து 44 சென்டிமீட்டர். ஆப்ஷன் டி. ஆனால் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து சில டைம் வந்து ஃபார்முலா மட்டுமே டைரெக்டாக கேட்டுருவாங்க. ஸோ இந்த ஃபார்முலாலேருந்து எப்படி நீங்கள் எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸை நான் கவர் பண்ணோமா, இதை வந்து ஒரு எல்லுன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸை நம்ம கவர் பண்ணோமா, இதை வந்து பின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு திரும்ப இங்கேருந்து இங்கே டிஸ்டன்ஸை கவர் பண்ணுறோம், எல்லுன்னு எடுக்கலாம். திரும்ப இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸை கவர் பண்ணுறோம், பின்னு எடுக்கலாம். அதாவது 2 எல் 2 பி, அதுதான் சுற்றளவு. அதை தான் இங்கே வந்து நான் காமிச்சிருக்கேன். ஸோ 2 எல் இருக்குது, 2 பி இருக்குது. இப்போது இந்த ரெண்டுத்துலேயும் 2 வந்து காமனாக இருக்கிறனால நீங்கள் 2வை வெளியே எடுக்கலாமா? அதாவது 2வை காமனாக வச்சுக்கிட்டு எல் ப்ளஸ் பின்னு போடலாமா? ஸோ இதுதான் வந்து ஃபார்முலா. ரெக்டாங்கிள் செவ்வகத்தோட சுற்றளவு ஃபார்முலா, பெரிமீட்டர் ஃபார்முலா வந்து 2 இன்ட்டு எல் ப்ளஸ் பி. நமக்கு எக்ஸாமில் இந்த ஃபார்முலா மட்டும் தனியாக கேட்கலாம். இப்போ இந்த கொஷினில் வந்து 2 இன்ட்டு எல் ப்ளஸ் பின்னு இருக்கா, அதுதான் நம்மளோட சுற்றளவு ஃபார்முலா. அதை தான் வந்து நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ 2 போட்டுக்கோங்க. எல்லோட வேல்யூ என்னது 12, பியோட வேல்யூ என்னது 10. ஸோ 2 இன்ட்டு 12 ப்ளஸ் 10 என்னது 22. ஸோ 2 இன்ட்டு 22 என்னது 44 சென்டிமீட்டர். நமக்கு கரெக்டாக அது வரும். சரிங்களா? இது வந்து கான்செப்டுக்காக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பட் ஃபார்முலாவும் வந்து படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா எஸ்ஐபிசியை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா வந்து தனியாக கேட்பாங்க. நெக்ஸ்ட் கொஷின், ஒரு சதுரத்தின் பக்கம் 5 சென்டிமீட்டர் எனில் அதன் சுற்றளவு காண்க. சதுரம்னால என்ன மீனிங்னா எல்லா சைடுமே ஈக்குவல்னு அர்த்தம். ஸோ அப்போ இந்த பக்கத்தோட வேல்யூ வந்து நீங்கள் ஏன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பக்கத்தோட வேல்யூ நீங்கள் ஏன்னு தான் எடுக்கணும். இந்த பக்கத்தோட வேல்யூ ஏன்னு தான் எடுக்கணும். இந்த பக்கத்தோட வேல்யூ ஏன்னு தான் எடுக்கணும். ஏன்னா சதுரம்னா எல்லா பக்கமும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ ஏல இந்த இடத்துல 5ன்னு வந்தால் இங்கேயும் 5 தான், இங்கேயும் 5 தான், இங்கேயும் 5 தான். ஸோ இதோட சுற்றளவு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது பெரிமீட்டர் கண்டுபிடிக்க போகிறோம். பெரிமீட்டர்னாலே இப்போ இந்த இடத்துல ஆரம்பித்து ஃபஸ்ட்டு இந்த லென்த்தை நீங்கள் கவர் பண்ணுறீங்களா, ஒரு ஏ வந்து கவர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இங்கேருந்து இந்த லென்த்தை கவர் பண்ணுறீங்களா, இன்னொரு ஏ வந்து நீங்கள் மெஷர் பண்ணிட்டீங்க. திரும்ப இங்கேருந்து இங்கே கவர் பண்ணுறீங்களா, ஒரு ஏ வந்து மெஷர் பண்ணிட்டீங்க. திரும்ப இங்கேருந்து இங்கே வரீங்களா, ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கு எண்ட் ஆகிறீங்க, இன்னொரு ஏ வந்துருச்சு. ஸோ அப்போது சுற்றளவு அதாவது பெரிமீட்டர் வந்து 4a, அதாவது a + a + a + a வந்து 4a. ஸோ சதுரத்தோட சுற்றளவு ஃபார்முலா தனியாக கேட்டாங்கன்னா ஆன்சர் வந்து 4 × a. இப்போ இந்த கொஷினில் பாருங்கள், சுற்றளவு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ பக்கம் வந்து 5ன்னு சொல்லிட்டாங்க. சதுரம்னால என்ன சொல்லிட்டேன்னா, ஒரு சைடில் வந்து 5னா அதாவது 5 சென்டிமீட்டர்னா எல்லா இடத்துலையும் 5 சென்டிமீட்டர் தான் நமக்கு வந்து வரணும். எல்லா சைடும் ஈக்குவலாக இருந்தால் அதுதான் சதுரம். இப்போ சுற்றளவு அதாவது பெரிமீட்டர் பார்த்தீங்கன்னா இங்கே ஆரம்பித்து ஃபஸ்ட்டு இந்த 5ஐ வந்து கவர் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு இங்கேருந்து இந்த 5ஐ வந்து கவர் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு இங்கேருந்து இந்த 5ஐ வந்து கவர் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு இங்கேருந்து இந்த 5ஐ வந்து கவர் பண்ணுறீங்க. ஸோ டோட்டலாக நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 20 சென்டிமீட்டர் கிடைக்குமா? ஸோ அதான் நம்மளோட ஆன்சர். ஃபார்முலா படி போடலான்னா சுற்றளவு பெரிமீட்டர் ஈக்குவல் டு 4 × a. 4 × ஏக்கு பதிலாக நீங்கள் 5 போடுவீங்க. 5 × 4 என்னது 20. நமக்கு அதே ஆன்சர் கரெக்டாக வரும். இதுவும் அதே தான். ஃபார்முலா வந்து படித்து வச்சுக்கோங்க. பட் கான்செப்ட் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ சுற்றளவுனா சிம்பிளாக அது சுற்றி இருக்கிற மெஷர்மெண்ட்டு, அது என்ன ஷேப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபார்முலாவை கொண்டு வரணும். நெக்ஸ்ட் கொஷின், 3 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் பக்க அளவுகள் கொண்ட ஒரு முக்கோணத்தின் சுற்றளவு காண்க. ஸோ முக்கோணம் வந்து இப்படி இருக்குமா, ஒரு இடத்துல வந்து 3 சென்டிமீட்டர்ன்ட்டாங்க, இன்னொன்று 4ன்ட்டாங்க, இன்னொன்று வந்து 5ன்ட்டாங்க. இப்போ இதோட சுற்றளவு கேட்குறாங்க. ஸோ இங்கேருந்து நீங்கள் மெஷர் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 5 வந்து ஆட் பண்ணிப்பீங்க. நெக்ஸ்ட்டு இங்கேருந்து நீங்கள் அப்படியே மெஷர் பண்ணிட்டு போகும்போது இங்கே ஒரு 4 வந்துடும். நெக்ஸ்ட்டு இங்கேருந்து இங்கே வரும்போது ஒரு 3 வந்துடும். ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே திரும்ப வந்துடுவீங்க. டோட்டலாக ப்ளஸ் பண்ணும்போது 5 + 4 + 3 என்னது 12 வரும். ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 12. இதையும் வந்து ஃபார்முலா படி போடலான்னா சும்மா இதை ஏன்னு எடுத்துக்கலாம், இதை பின்னு எடுத்துக்கலாம், இதை சின்னு எடுத்துக்கலாம். ஏன் மூணுத்துலேயும் வேறு வேறு வேல்யூ எடுக்கிறேன்னா மூணுமே வந்து வேறு வேறு நம்பர். ஸோ சுற்றளவு அதாவது பெரிமீட்டர் ஈக்குவல் டு a + b + c.
நெக்ஸ்ட் கொஷின். ஒரு கரும்பலகையின் சுற்றளவு 6 மீட்டர். கரும்பலகைனா என்னது? நம்ம ஸ்கூலில் யூஸ் பண்ணுற போர்டு. போர்டுனாலே அது என்ன ஷேப்பில் இருக்கும்? ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும். ரெக்டாங்கிள்னா செவ்வகம். செவ்வகம்னாலே லென்த் இருக்கும், பிரெத் இருக்கும். ஸோ செவ்வகம்னாலே சுற்றளவு பெரிமீட்டர் ஃபார்முலா என்னது? 2 × L+B. ஃபஸ்ட்டு சம் நம்ம பார்த்தோம் பாருங்கள். இப்போ இந்த கொஷினில் வந்து இந்த சுற்றளவு 6 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த பெரிமீட்டரோட வேல்யூ வந்து 6ன்னு டேரெக்டாக கொடுத்துட்டாங்க. அதுக்கடுத்து அதோட அகலம் வந்து 1 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த பியோட வேல்யூ வந்து 1 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. இப்போ அதோட நீளம் என்னன்னு கேட்குறாங்க. எல்லோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. சிம்பிளாக அப்போது 6 = 2 × L+1ன்னு போடலாமா? இப்போ இந்த 2 வந்து ஈக்குவல் டு இந்த சைட் போகும்போது டினாமினேட்டரில் போயிடும். 6/2 = L+1ன்னு போடலாமா? ஸோ 6/2 என்னது? 3. 3 = L+1ன்னு போடலாமா? ஸோ இந்த +1 வந்து ஈக்குவல் டு அந்த சைட் போகும்போது -1ஆக மாறும். ஆல்ரெடி இங்கே 3 இருக்குது. 3 - 1 = Lன்னு போடலாம். L = 3 - 1 2. ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. அதே ஃபார்முலா தான், பட் நமக்கு வந்து பெரிமீட்டர் அதாவது சுற்றளவு கொடுத்துட்டு L இல்லைனா B வந்து கண்டுபிடிக்க சொல்லி கேட்பாங்க. நெக்ஸ்ட் கொஷின். ஒரு சமபக்க முக்கோணத்தின் சுற்றளவு 129 சென்டிமீட்டர் எனில் அதன் ஒரு பக்க அளவை காண்க. ஸோ ஒரு முக்கோணம் எடுத்துக்கோங்க. இங்கே கீவேர்டு வந்து சமபக்க முக்கோணம், ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். முக்கோணம் வந்து சமபக்கம்னா என்ன மீனிங்னா, இங்கே வந்து ஏ, அதாவது இங்கே வந்து இப்போ 5 சென்டிமீட்டர்னா இங்கேயும் அதே ஏ தான் இருக்கும். இங்கேயும் 5 சென்டிமீட்டர் தான் இருக்கும். இங்கேயும் அதே ஏ தான் இருக்கும். 5 சென்டிமீட்டர் தான் இருக்கும். அப்படி இருந்தால் அதுதான் வந்து சமபக்க முக்கோணம். நம்ம இதுக்கு முன்னாடி கொஸ்டினில் ஏபிசின்னு பார்த்ததுக்கு காரணம் வந்து மூணுமே வந்து வேறு வேறு வேல்யூ. ஸோ இதோட சுற்றளவு என்னது? இங்கே ஆரம்பித்து ஒரு ஏ, திரும்ப இங்கேருந்து இங்கே ஒரு ஏ, இங்கேருந்து இங்கே ஒரு ஏ. ஸோ டோட்டலாக 3A. இதுதான் இதோட பெரிமீட்டர், அதாவது சுற்றளவு. ஸோ இந்த சுற்றளவோட வேல்யூ வந்து 129ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போது 3A = 129ன்னு கொடுத்துட்டாங்க. ஒரே ஒரு பக்கத்தோட அளவு என்னன்னு கேட்குறாங்க. அதாவது இந்த ஏவோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம A = 129/3 போட்டாலே நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். 3 × 4 12, 3 × 3 9. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 43. நம்ம இப்போ வரைக்கும் சுற்றளவு தான் பார்த்துட்ருக்கோம். எதுக்கெல்லாம்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர், அதாவது சதுரம், அப்புறம் செவ்வகம் ரெக்டாங்கிள், அப்புறம் ட்ரையாங்கிள். நெக்ஸ்ட் கொஷின். 12 மீட்டர் பக்க அளவுடைய ஒரு சதுர வடிவிலான வீட்டு மனைக்கு. எப்போவுமே வந்து கொஷினில் என்ன ஷேப் கொடுத்துருக்காங்களோ அதை வந்து முடிஞ்சால் வரைஞ்சி வச்சுருங்க. இங்கே வந்து சதுர வடிவுன்னு சொல்லிட்டாங்க, ஸ்கொயர் ஷேப். வேலி அமைக்க மீட்டருக்கு 15 ரூபாய் வீதம் ஆகும் செலவினை காண்க. இப்போ அதை சுற்றி வந்து வேலி போட போகிறாங்க. அந்த வேலி அமைக்கிறதுக்கு வந்து 1 மீட்டருக்கு எவ்வளோ ரூபாய் ஆகும்னா 15 ரூபாய் ஆகும்னு சொல்கிறாங்க. இப்போ மொத்தம் எவ்வளோ ஆகும்னு கேட்குறாங்க சிம்பிளாக சொல்லணும். இதில் வந்து பக்கம் வந்து 12 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. ஆனால் சதுர வடிவுனாலே என்ன சொல்லியிருக்கேன், ஒரு சைடு 12 மீட்டர்னா எல்லா சைடும் அதே 12 மீட்டர் தான் நமக்கு வந்து வரணும். சரிங்களா? ஸோ இப்போது வேலி வந்து எப்படி போடுவாங்கன்னா, பொதுவாக இங்கே ஆரம்பித்தாங்கன்னு வைங்களேன், அப்படியே இதை சுற்றி வேலி போடுவாங்களா, திரும்ப அப்படியே இதை வேலி போடுவாங்க, திரும்ப இந்த இடம், அதான் வீடை சுற்றி வந்து வேலி போடுவாங்க. ஸோ நமக்கு இங்கே ஆரம்பித்து திரும்ப இங்கே சுற்றி இதே இடத்துக்கு வேலி போடுற இந்த ஃபுல் டிஸ்டன்ஸை நம்ம கண்டுபிடிச்சா வேலி வந்து எவ்வளோ தூரம் போட போகிறோம்னு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த இடத்துல அப்போ நம்ம என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணலாம்னா, சுற்றளவு இருக்குல்ல, அதாவது பெரிமீட்டர், அதை வந்து யூஸ் பண்ணலாமா? ஏன்னா பெரிமீட்டர் தான் இப்போ இந்த இடத்துல ஆரம்பித்து இந்த ஃபுல் டிஸ்டன்ஸை வந்து நம்ம கேல்குலேட் பண்ண முடியும். ஸோ நம்ம வேலி வந்து எவ்வளோ தூரம் போட போகிறோம்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பெரிமீட்டர் கேல்குலேட் பண்ணோம்னா, சதுரம் பொறுத்த வரைக்கும் 12 × 4, அதாவது 4Aன்னு ஃபார்முலா பார்த்தோம் பாருங்கள். இல்லை மேனுவலாக போனோம்னா 12 + 12 + 12 + 12 நமக்கு என்ன கிடைக்கும்னா 48 மீட்டர் கிடைக்கும். ஸோ இங்கே ஆரம்பித்து இந்த ஃபுல் லென்த் வந்து 48 மீட்டர். இந்த 48 மீட்டர் லென்த்துக்கு தான் நம்ம வந்து வேலி போட போகிறோம். ஸோ வேலி போடுறதுக்கு 1 மீட்டருக்கு வந்து 15 ரூபாய் ஆகுது. 1 மீட்டருக்கு 15 ரூபாய் ஆகுது. அப்போ 48 மீட்டருக்கு எவ்வளோ ரூபானா 15 × 48 தான் நம்மளோட ஆன்சர். ஆன்சர் வந்து 720 rupees ஆகும். ஆப்ஷன் டி. ஸோ இதோட சுற்றளவு முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த பரப்பளவு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் கொஷின். 12 சென்டிமீட்டர் நீளமும் 7 சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட செவ்வகத்தின் பரப்பளவு காண்க. ஸோ செவ்வகம்னு சொல்லிட்டாங்க, ரெக்டாங்கிள்னு சொல்லிட்டாங்க. அதோட நீளம் வந்து 12 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அகலம் வந்து 7 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செவ்வகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது லென்த்து, நீளம், இது வந்து அகலம், பிரெத்து. ஸோ இந்த எல்லையும் பியும் நீங்கள் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்னா இந்த ஃபுல் ஏரியா வந்து நமக்கு கிடச்சிரும். சரிங்களா? ஸோ
எல் இன்டூ பியை நீங்கள் மல்டிபிள் பண்ணும்போது இந்த பரப்பளவு நமக்கு கிடச்சிரும். அப்போது ரெக்டாங்கிளோட பரப்பளவு ஃபார்முலா ஏரியா ஃபார்முலா வந்து எல் இன்டூ பி. நெக்ஸ்ட்டு லென்த்தை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், மீட்டர் சென்டிமீட்டர் நீங்கள் டினோட் பண்ணியிருக்காங்க. பிரெத்தையும் சென்டிமீட்டர்னு டினோட் பண்ணியிருக்காங்க. ஸோ சென்டிமீட்டர் இன்டூ சென்டிமீட்டர் என்னது சென்டிமீட்டர் ஸ்கொயர். எப்போவுமே இந்த பரப்பளவு பொறுத்த வரைக்கும் அதோட யூனிட்டில் வந்து ஸ்கொயர்னு வரணும். அதோட யூனிட் வந்து மீட்டராக இருந்தாலும் சரி, சென்டிமீட்டராக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் பரப்பளவில் வந்து ஸ்கொயர்னு வரணும். இது வந்து ரொம்ப முக்கியம், பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப பேசிக் தான் இது, பட் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த கொஷினில் வந்து அப்போ ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏரியா ஈக்குவல் டு லென்த் இன்டூ பிரெத். லென்த் வந்து 12 சென்டிமீட்டர், பிரெத் வந்து 7 சென்டிமீட்டர். அப்போது 12 இன்டூ 7 வந்து 84. இங்கே லென்த் வந்து சென்டிமீட்டரில் இருக்குது, பிரெத்தும் வந்து சென்டிமீட்டரில் இருக்குது. அப்போது சென்டிமீட்டர் இன்டூ சென்டிமீட்டர், சென்டிமீட்டர் ஸ்கொயர். நம்மளோட ஆன்சர் என்னது? ஆப்ஷன் பி, 84 சென்டிமீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட் கொஷின், 15 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள ஒரு சதுரத்தின் பரப்பளவு காண்க. ஸோ இங்கே வந்து சதுரம்னு சொல்லிட்டாங்களா, இதுதான் சதுரம். சதுரமுக்கும் அதே கான்செப்ட் தான். இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஏன்னு சொல்லுவோம். இதையும் வந்து நம்ம ஏன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஏவையும் ஏயும் நீங்கள் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு இந்த பரப்பளவு, இந்த ஏரியா வந்து நமக்கு கவர் ஆகிடும். அப்போது சதுரத்தோட பரப்பளவு ஏரியா ஃபார்முலா வந்து ஏ இன்டூ ஏ. ஏ இன்டூ ஏ என்னது ஏ ஸ்கொயர். ஸோ இதுதான் நம்மளோட பரப்பளவு ஃபார்முலா. ஸோ எங்கள் கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 15 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. சதுரம் பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையும் ஒரே வேல்யூ தான் இருக்கணும். அப்போது ஏரியா பரப்பளவு ஈக்குவல் டு 15 இன்டூ 15 இல்லைனா 15 ஸ்கொயர். ஸோ 15 இன்டூ 15 வந்துட்டு 225. இங்கேயும் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா 15 சென்டிமீட்டர் 15 சென்டிமீட்டர். ஸோ சென்டிமீட்டர் இன்டூ சென்டிமீட்டர், சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு வரும். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. சுற்றளவு பொறுத்த வரைக்கும் யூனிட்டில் ஸ்கொயர்னு வராது. மீட்டர், சென்டிமீட்டர், கிலோமீட்டர் என்ன வேணால் வரலாம். பரப்பளவு பொறுத்த வரைக்கும் மீட்டராக இருந்தாலும் சரி, சென்டிமீட்டராக இருந்தாலும் சரி, கிலோமீட்டராக இருந்தாலும் சரி, நமக்கு யூனிட்டில் ஸ்கொயர் வரணும். நெக்ஸ்ட் கொஷின், அடிப்பக்கம் 18 சென்டிமீட்டர் மற்றும் உயரம் 12 சென்டிமீட்டர் அளவுகள் கொண்ட ஒரு செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு காண்க. செங்கோண முக்கோணம், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். செங்கோணம்னா என்னன்னு நம்ம இதுக்கு முன்னாடி பேசிக்கில் பார்த்தோமா. ஸோ இப்படி இருந்தால் அதுதான் வந்து செங்கோணம்னு சொல்லுவோம். 90 டிகிரி இருக்கணும். ஸோ இதை வச்சு ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா இதுதான் வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இப்போ இதோட அடிப்பக்கம் வந்து 18 சென்டிமீட்டர், இதோட உயரம் வந்து 12 சென்டிமீட்டர், இதோட பரப்பளவு கேட்குறாங்க. ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் பரப்பளவு ஃபார்முலா, ஏரியா ஃபார்முலா வந்து half இன்டூ பேஸ், பேஸ்னா அடிப்பக்கம், இன்டூ ஹெச், ஹெச்னா ஹைட்டு. ஸோ இதுதான் வந்து பரப்பளவு ஃபார்முலா. அப்போது ஏரியா ஈக்குவல் டு half இன்டூ பேஸ் என்னது 18, ஹைட் என்னது 12. ஸோ கேன்சல் பண்ணால் 2 இன்டூ 9 தான் 18, 12 இன்டூ 9 வந்து 108. ஏரியான்னு இருக்கிறனால ரெண்டு இடத்துல சென்டிமீட்டர்னு இருக்குது. ஸோ சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு தான் நீங்கள் போடணும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஷின், கூற்று 1 வந்து ஒரே சுற்றளவு கொண்ட வடிவங்கள் வெவ்வேறு பரப்பளவுகளை பெற்றிருக்கலாம். இது வந்து கரெக்டு தான். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு செவ்வகம் எடுத்துக்கலாம், அப்புறம் ஒரு சதுரம் எடுத்துக்கலாம். இப்போ இந்த செவ்வகத்தோட பக்கம் வந்து இங்கே 9 சென்டிமீட்டர், இங்கே 1 சென்டிமீட்டர். இந்த சதுரத்துக்கு வந்து இங்கே 5, 5ன்னு வச்சுக்கலாம். இப்போ ரெண்டுத்துக்குமே வந்து இந்த சுற்றளவு பெரிமீட்டர் பார்த்தீங்கன்னா இங்கே 9 + 1 10, திரும்ப இங்கே ஒரு 9, இங்கே ஒரு 9 வருமா, 20 வரும். இதோட சுற்றளவு வந்து 20 வரும். ஆனால் ஏரியா பார்த்தீங்கன்னா 9 இன்ட்டு 1 வந்து 9, ஆனால் 5 இன்ட்டு 5 வந்து 25ன்னு வரும். சரிங்களா, சுற்றளவு சேமாக இருந்தாலும் பரப்பளவு சேமாக இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கரெக்டு தான். செகண்டு, ஒரே பரப்பளவு கொண்ட வடிவங்கள் வெவ்வேறு சுற்றளவுகளை இருக்கலாம். இதுவும் கரெக்டு தான். சரிங்களா, இது கரெக்டாக இருந்தால் இதுவும் ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக தான் இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, ரெண்டுமே சரி. நெக்ஸ்ட் கொஷின், 1 மீட்டர் ஸ்கொயர் ஈக்குவல் டு. ஓகே, நம்ம இதுக்கு முன்னாடி வந்து 1 மீட்டரை வந்து சென்டிமீட்டர்னு கன்வெர்ட் பண்ணுறது பார்த்துட்டோம். முன்னாடி பார்த்ததை ரீகால் பண்ணுங்கள். மீட்டர்லேருந்து சென்டிமீட்டர்னு கன்வெர்ட் பண்ணோன்னா இன்டூ 100 வந்து நம்ம பண்ணுவோம். ஸோ 1 மீட்டரை கன்வெர்ட் பண்ணோன்னா 100 சென்டிமீட்டர். இங்கே வந்து 1 மீட்டர் ஸ்கொயர்னு இருக்குது. 1 மீட்டர் ஸ்கொயர்னால் அதுக்கு என்ன மீனிங்னா 1 மீட்டர் இன்டூ 1 மீட்டர்னு அர்த்தம். ஸோ மீட்டர் இன்டூ மீட்டர் தான் மீட்டர் ஸ்கொயர். அதை வந்து நீங்கள் இப்படி தான் பிரிக்கணும். அப்போது இதை நீங்கள் கன்வெர்ட் பண்ணும்போது இங்கே ஒரு மீட்டர் இருக்குது, இங்கே ஒரு மீட்டர் இருக்கா. மீட்டரை நீங்கள் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா இன்டூ 100 பண்ணுவீங்க. இது வந்து 100 சென்டிமீட்டர் இன்டூ இது வந்து 100 சென்டிமீட்டர். ஸோ 100 இன்டூ 100 வந்து 10000 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. இதுக்கு வந்து சேஞ்ச் பண்ணவே இல்லை. ஸோ எல்லாமே கரெக்டு தான். 10,000 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செப்பரேட் பண்ணி பிரித்து போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஆன்சர். இதே 1 மீட்டர் கியூப்னு கேட்டாங்கன்னு வைங்க, 1 மீட்டர் இன்டூ 1 மீட்டர் இன்டூ 1 மீட்டர்னு பிரிக்கலாமா?
ஸோ 1 மீட்டர் வந்து 100 சென்டிமீட்டர். திரும்ப இங்கே ஒரு 1 மீட்டர் 100 சென்டிமீட்டர். இங்கே ஒரு 1 மீட்டர் 100 சென்டிமீட்டர். ஸோ சென்டிமீட்டர் கியூப்னு வரும். ஏன்னா இங்கே மீட்டர் கியூப்னு இருக்குது. ஸோ நம்மளோட ஆன்சர் 100,000,00 சென்டிமீட்டர் கியூப். சரிங்களா? ஸோ இந்த யூனிட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்கொயர் இருக்கா, கியூப் இருக்கா, இல்லை எதுவுமே இல்லையா, எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின், 1 ஏக்கர் என்பது எத்தனை சதுர மீட்டருக்கு சமம்? இது வந்து பாக்ஸ் கொஷின் தான். 1 ஏக்கர் வந்து 4046.86 சதுர மீட்டர், அதாவது மீட்டர் ஸ்கொயர். அதே மாதிரி 1 ஹெக்டர் வந்து எவ்வளோ மீட்டர் ஸ்கொயர்னு கேட்டாங்கன்னா 10,000 மீட்டர் ஸ்கொயர். இதுதான் 1 ஹெக்டர். நெக்ஸ்ட் கொஷின், செங்கோண முக்கோண வடிவிலான ஒரு வயலின் அடிப்பக்கம் 25 சென்டிமீட்டர், அதாவது பேஸ் வந்து 25 சென்டிமீட்டர் அடிப்பக்கம். உயரம் வந்து 20 சென்டிமீட்டர், ஹைட் வந்து 20 சென்டிமீட்டர். இந்த ஷேப்பில் தான் ஒரு வயல் இருக்குது. அந்த வயலை செப்பனிடுவதற்கு ஒரு சதுர மீட்டருக்கு 45 வீதம் ஆகும் எனில் மொத்த செலவினை காண்க. இப்போ கொஷினில் வந்து இந்த மாதிரி வேலி போடுறாங்கன்னு கேட்டாங்கன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக எங்கே போவோம்னா பெரிமீட்டரை கண்டுபிடிப்போம், அதாவது சுற்றளவு கண்டுபிடிப்போம். இதுக்கு முன்னாடி கொஷினில் பார்த்தோம். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வயலுக்குள்ளே வந்து லெவல் பண்ண போகிறாங்க. ஸோ என்ன ஆகுதுன்னா 1 சதுர மீட்டருக்கு இதை வச்சே நீங்கள் வந்து ஹிண்ட் எடுக்கலாம். அதாவது 1 மீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளோ ரூபாய் ஆகுதுன்னா 45 ரூபாய் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. மீட்டர் ஸ்கொயருக்கு 45 ரூபாய் ஆகுது. மீட்டர் ஸ்கொயர்னு வந்தாலே அது வந்து பரப்பளவு ரிலேட்டடாக வந்துடும். கரெக்டாக? அப்போ உள்ளே வந்து லெவல் பண்ண போகிறாங்க. 1 மீட்டர் ஸ்கொயருக்கு 45 ரூபாய் ஆகுது. அப்போ மொத்தமாக லெவல் பண்ண எவ்வளோ ஆகும்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த ஷேப்போட ஏரியா பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டு அதை இது கூட மல்டிபிள் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்து வந்துடும். ஸோ ட்ரையாங்கிள்னாலே பரப்பளவு ஃபார்ம்லாம் என்னது, ½ இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட். இதுக்கு முன்னாடி பார்த்துட்டோம். ஸோ 2 இன்ட்டு 10 தான் 20. ஸோ 25 இன்ட்டு 10 வந்து 250. ஸோ இதுதான் வந்து ஏரியா, அதாவது மீட்டர் ஸ்கொயர், அதாவது பரப்பளவு. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, 1 மீட்டர் ஸ்கொயருக்கு வந்து 45 ரூபான்றாங்க. அப்போ 250 மீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ 250 இன்ட்டு 45 பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். 250 இன்ட்டு 45 வந்து 11250. டோட்டலாக 11,250 ருபீஸ் ஆகும். நம்மளோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஷின், ஒரே அளவிலான 30 சென்டிமீட்டர் சுற்றளவில் உள்ள 2 செவ்வகங்கள் ஒன்றோடொன்று இணைக்கப்படுகின்றன எனில் புதிய வடிவத்தின் சுற்றளவு. இது வந்து புக் பேக் கொஷின் ஆப்ஷனோடு இருக்குது. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இம்பார்ட்டண்ட். ஏன்னா இதுக்கு அடுத்து வந்து ஒரு புக் பேக் கொஷின் இருக்குது. அதை வந்து 2022 பிசி எக்ஸாமில் அப்படியே கேட்டுட்டாங்க, ஆப்ஷனே மாறாமல். ஸோ இந்த புக் பேக்கை மேபி இந்த வர எக்ஸாமில் எதிர்பார்க்கலாம். இது வந்து கான்செப்ட் புரிஞ்சுட்டா நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது, அதோட சுற்றளவு வந்து 30 சென்டிமீட்டர். இன்னொரு ரெக்டாங்கிள் இருக்குது, அதோட சுற்றளவு வந்து 30 சென்டிமீட்டர். இப்போ சுற்றளவுனாலே இந்த 4 இடத்தையும் வந்து ஆட் பண்ணி கொண்டு வரது தான் சுற்றளவு. அது கான்செப்ட் வந்து உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். இப்போ என்னன்னா இந்த 2 ரெக்டாங்கிளையும் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ணும்போது வந்து இந்த சைடில் லென்த் இருக்குல்ல, அதுக்கப்புறம் இந்த சைடில் லென்த் இருக்குல்ல, இந்த 2 லென்த்துமே வந்து இங்கே வந்துடும். ஸோ இந்த ஜாயின் பண்ண செவ்வகத்தோட சுற்றளவு நீங்கள் மெஷர் பண்ணும்போது நீங்கள் இந்த பார்ட்டை வந்து மெஷர் பண்ணி திரும்ப இந்த இடத்துக்கு வருவீங்க. இதுதான் சுற்றளவு. ஆனால் முக்கியமான பாயிண்ட் வந்து தனியாக இருக்கும் போது இந்த லென்த்தையும் நம்ம வந்து மெஷர் பண்ணியிருப்போம். ஆனால் ஒன்றா சேரும் போது இந்த லென்த்தை நம்ம மெஷரே பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா ரெண்டுமே ஜாயின் பண்ணனால நம்ம வந்து சுற்றளவில் வெளியே தான் வந்து மெஷர் பண்ணியிருக்கோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்கும்னா இந்த புது ஷேப்போட சுற்றளவு வந்து 60 சென்டிமீட்டரை விட கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா இது தனியாக 30 சென்டிமீட்டர், இது தனியாக 30 சென்டிமீட்டர். ரெண்டுத்தையும் சேர்க்கும் போது இந்த லென்த்து 2 சைடு இருக்கிற லென்த்தை வந்து நம்ம மெஷர் பண்ணுறதை விட்டுட்டோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக 60 விட கம்மியாக தான் இங்கே வந்து வேல்யூ இருக்கும். ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து என்னது அப்போ லெஸ்ஸர் தென் 60 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் கொஷின், இதுதான் வந்து 2022 பிசி எக்ஸாமில் கேட்டாங்க. ஒரு செவ்வகத்தின் ஒவ்வொரு பக்கமும் 2 மடங்கு ஆகும்போது அதனுடைய பரப்பளவு டேஷ் மடங்கு ஆகும். இங்கே வந்து கீவேர்டு என்னது, செவ்வகம், அதுக்கப்புறம் பரப்பளவு. ஸோ ஒரு செவ்வகம் எடுத்துக்கோங்க. இது வந்து லென்த்துன்னு சொல்லுவோம், இது வந்து பிரெத்துன்னு சொல்லுவோமா. ஸோ ஏரியா பரப்பளவு ஃபார்முலா வந்து லென்த் இன்ட்டு பிரெத். நெக்ஸ்ட்டு இன்னொரு செவ்வகம் எடுத்துக்கோங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா செவ்வகத்தோட ஒவ்வொரு பக்கமும் வந்து 2 மடங்கு ஆகுது. அப்போ இங்கே லென்த்தாக இருக்கிறது வந்து 2 மடங்கு ஆகுது, இங்கே பிரெத்தாக இருக்கிறது வந்து 2 மடங்கு ஆகுது. இப்போ இந்த மடங்கு அதிகமானோடனே இதோட ஏரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏரியானாலே லென்த் இன்ட்டு பிரெத்து தான். இங்கே வந்து லென்த்துக்கு பதிலாக 2L போடுவீங்க, பிரெத்துக்கு பதிலாக 2B போடுவீங்க. ஸோ நமக்கு வந்து 2 × 2 4 L × B கிடைக்கும். ஸோ எவ்வளோ மடங்கு ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா L × B இருந்தது வந்து 4 × L × B மாறி இருக்கு. ஸோ வந்து 4 மடங்காக மாறி இருக்கு. நம்மளோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி.
சரிங்களா? மடங்கு வச்சு கொஷின் கேட்டாலே இந்த மாதிரி ரிலேட் பண்ணி நீங்கள் போட்டுடலாம். நெக்ஸ்ட் கொஷின், ஒரு சதுரத்தின் பக்கம் 10 சென்டிமீட்டர். ஸோ ஒரு சதுரம் எடுத்துக்கோங்க, அதோட பக்கம் வந்து 10 சென்டிமீட்டர். சதுரம்னால எல்லா சைடும் சேம் தான் வரும். அதனுடைய பக்கம் 3 மடங்காகும் போது சுற்றளவு எத்தனை மடங்காக அதிகரிக்கும்? ஃபர்ஸ்ட் இந்த 10 இருக்கும்போது அதோட சுற்றளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா 10 + 10 + 10 + 10 40. சரிங்களா? சுற்றளவுனா என்னன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ கொஞ்சம் ஷார்ட் பண்ணி நான் போடுறேன். இப்போ இன்னொரு சதுரம் எடுத்துக்கோங்க, அந்த சதுரத்தோட பக்கம் வந்து 3 மடங்கு ஆகுது. ஸோ 10ஆ இருந்தது 3 மடங்கு ஆகும்போது 10 × 3 30ஆ மாறுது. சதுரம்னாலே எல்லா சைடும் சேம் வேல்யூ தான் வரணும். ஸோ இதோட சுற்றளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா 30 + 30 + 30 + 30. ஸோ 30 + 30 + 30 + 30ன்னு போடலாம். இல்லைனா 4 × Aன்னு நம்ம ஃபார்முலா முன்னாடி பார்த்தோம் பாருங்கள், 4 × 30ன்னு போடலாம். ஸோ நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 120 கிடைக்கும். ஸோ 40ஆ இருந்த சுற்றளவு வந்து 120ஆ மாறி இருக்கு. ஸோ எவ்வளோ மடங்கு அதிகமாக இருக்கு? 40 × 3 தான் 120. 3 மடங்கு வந்து அதிகமாக இருக்கு. ஸோ நம்மளோட ஆன்சர் என்னது? ஆப்ஷன் டி, 3 மடங்கு. சுற்றளவு பொறுத்த வரைக்கும் சதுரம் இருக்கு, அதுக்கப்புறம் செவ்வகம் இருக்கு, அதுக்கப்புறம் ட்ரையாங்கிள் இருக்கு. நம்ம இது 3ல் என்னெல்லாம் பார்த்தோம்னா, சுற்றளவு பார்த்தோம், அதாவது பெரிமீட்டர் பார்த்தோம், ஏரியா பார்த்தோம், பரப்பளவு பார்த்தோம். ஸோ சதுரத்தோட சுற்றளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 × A. சதுரத்தோட பரப்பளவு வந்து A². நெக்ஸ்ட் செவ்வகத்தோட சுற்றளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 × L + B. செவ்வகத்தோட ஏரியா பரப்பளவு வந்து L × B. இங்கே வந்து L + B, இங்கே வந்து L × B. நெக்ஸ்ட் ட்ரையாங்கிளோட பரப்பளவு வந்து 1/2 × பேஸ் × ஹைட், அதாவது அடிப்பக்கம் × உயரம். ஸோ இதை தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இதோட இந்த பார்ட் வந்து முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம். தேங்க்யூ.